ஏய் மச்சான், என்னடா உன்னை ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணல. எனக்கு வேலை வெட்டி இருக்காதா? இந்த மாதிரி எனி டைம் ஃப்ரீயா? சரி சரி அடிச்சுக்காதீங்க. ஆமாடா, ரொம்ப நாளா ராம ஆளே காணோம். அந்த கழுதை எங்க போச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் அவனுக்கு சண்டை பேச்சு இல்ல. என்னடா சொல்ற? ஆமாடா, கொஞ்சம் ஓவரா தான் பண்றான். பொம்மை கடையை வச்சுக்கிட்டு சீன் போடுறான் பாரு. நீ ஒரு பொம்மை கடை தோற, ஏன் அவனை பார்த்து உனக்கு ஏன் ஜெலஸ் ஆகுற? நானா இதா வந்துருவிய அவனு சொன்னா. சரிடா, ஏன்டா எரியிற அடுப்பு மேல நிக்கிற மாதிரி பேசுற? இதோ அங்க பாருடா, ராம் போறான். போறத பாரு. சரிடா, நான் வரேன். நில்லு, ராமையும் கூப்பிடுவோம். டே ராமா. இவனுங்களா? என்னடா எங்களை கண்டுக்காம போய்கிட்டே இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கே 1008 வேலை இருக்கு. அப்படி என்ன வேலைப்பா உனக்கு இருக்கு? டேய், உன் பிரச்சனை தான் என்ன? வர வர என் மேல ஏறல. நான் எந்த கோவத்துல இருக்கேன்னு தெரியாதுடா. டேய் ராமே, உன் பிரச்சனை தான் என்ன சொன்னா தானே தெரியும். என் பிரச்சனையை சொன்னா மட்டும் உங்களால என்ன செஞ்சிட முடியும்? எங்களால முடிஞ்ச உதவியே செய்யறோம். சொல்லு. இதுக்குன்னு ரொம்ப அலட்டிக்காத. யாரு? நானா? என்ன கேட்டா ஓவரா சீனா போடுற? அதானே, என்னன்னு சொல்லு. அட பாவீங்களா, சொல்லாம விட மாட்டீங்களா? மாட்டோம். சரியா போச்சு. சொல்லு சொல்லு, என்ன மேட்ரு? லவ் மேட்ரா, மணி மேட்ரா, ஃபேமிலி மேட்ரா, இல்ல லைஃபே மேட்ரா? என்ன பிரச்சனை சொல்லு. என்னடா இவன் கேட்டா ஒப்பாரி வைக்கிறான். டே ராமா, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? சும்மாவே அழுது சீனை போடுவேன். ஏன்டா மேலும் மேலும் போடுற? என்னன்னு சொல்லண்டா. இதுல உங்களை நம்பிதான் சொல்றேன், என்ன கைவிட்டுறாதீங்க. சொல்லு, என்னதான் ப்ராப்ளம்? நான் ஒரு பொண்ண லவ் பண்ணேன். லவ் மேட்ரு நான் தான் சொன்னேன்ல. என்ன உன் ஆளு புட்டுக்குச்சா? அப்படிலாம் இல்ல. என்னதான் மேட்ரு? எனக்கும் அவளை பிடிக்கும், அவளுக்கும் என்ன பிடிக்கும். அப்போ என்னதான் பிரச்சனை? அவங்க வீடா? கரெக்டா சொன்னீங்க. கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். ஏன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு என்ன குறைச்சல்? அவங்க அம்மா நல்ல ஓரளவுக்கு பணக்காரனுக்கு தான் கொடுப்பாங்களாம். விளங்கிடும். பொண்ணு அழகா இருக்குமா? ஏண்டா நான் பிடிச்சனா? சும்மா தலை இருப்பா. இப்ப விடு, ரைட்டு பாத்துக்கலாம். அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு கேளு. கேட்டா மட்டும் என்ன தந்துருவாங்களா? கேட்டு பாரு தராங்களான்னு. வந்துட்டா நல்லது, இல்லையா தர வச்சிருவோம். எப்படி? முதல்ல போய் கேளுங்க, அதுக்கப்புறம் மத்தத வந்து பாத்துக்கலாம். சரிடா, நான் போய் அம்மாட்ட பேசுறேன். போ உடனே பேசு. சில்லி மேட்ருக்கெல்லாம் மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்திருக்கான் பாரு. அவன் கவலை அவனுக்கு. அப்படியா சொல்லிச்சு? ஆமா, எப்பவும் அந்த வழியில போகும்போது ஒன்ன மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. வெட்டியா இருந்தா வந்திருப்பேன். ஒரு நாள் போவோமா? போவோம். ஏட்டி கோட்டி, இட்லிய கேட்டா இன்னுமா கொண்டு வர? இட்லி செய்றியா இல்ல இட்லி மாவு அரைக்கிறியா? ஏண்டா வரேன் போரு, சூடா இருக்கு. சரி கொண்டு வருவா. கொண்டு தானே வந்துட்டு இருக்கேன், என்ன அவசரம்? நான் இல்ல, உன் அம்மா. பொடி. ஏட்டி, நீ சாப்பிடலையா? வாண்டா இருக்கிற அந்த இட்லி எனக்கு கொடுத்துறியா? நான் சாப்பிடுறேன். ஏண்டி, தெரியுதுல, மூடிட்டு சாப்பிடு. வாய் மட்டும் இருக்கு, அது இல்லனா நீ கூட மதிக்க மாட்ட. பசிக்குது, எனக்கும் தான். வருடா, எங்க போயிட்டு வர? வெளியில. என்னம்மா, உனக்கு அக்காக்கு சண்டையா? ஆமால, வாய வச்சுட்டு இருக்கிறாளா? ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்கிறா. உங்க 2 பேருக்கும் வர வேலையே இல்ல தானே? சரியா சொல்லிட்டியே. இருந்தா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? பாரு, என்ன? மூடிட்டு சாப்பிடு. அம்மா டமாலு போலப்பா. நீ வேற ஏண்டா? ராமே, ஏக்கா ஏன்க்கா சட்னி வச்ச? எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. பிடிக்கலனாலும் சாப்பிடணும், அதான் உடம்புக்கு நல்லது. எப்போ ஊருக்கு தான் உபதேசமோ? தின்ன போறியா என்ன? குடு. என்ன நடந்தது? நீ எல்லாரும் ஈர பல்ல காட்டுறீங்க. சாப்பிடுற அழக பார்த்து சிரிச்சிட்டோம். ஏண்டா அப்படி சாப்பிடுற? பின்ன என்னவா? இட்லினா பூ மாதிரி இருக்கணும், இங்க என்னன்னா கல்லு மாதிரி கழுன்னு இருக்கு. பத்தாததுக்கு எனக்கு பிடிக்காத சட்னி வேற. தம்பி இன்னும் விளையாட்டு பிள்ளைதான். கழுத வயசாயிட்டு இன்னும் குழந்தைன்னு நினைப்போ. ராமா, போய் என்னதுக்கு அழுவுற? அந்த பொண்ணு வீட்டுக்கு போய். எந்த பொண்ணு சொல்றான்? அந்த கதையை ஏன் கேட்ட? இவனுக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருச்சாம்பா. கேட்டனா அவ்வளவுதான் கேட்டுதானே நிக்கிறான். வாவ், சூப்பர்டா, கன்கிராட்ஸ். பொண்ணு எப்படி? உன் அம்மா மாதிரி ராங்கியா இல்ல அமைதியான பொண்ணா? ஓவர் தான். பின்னாடி உலக்க இருக்கு, எடுத்துட்டு வந்து வாயில அடிக்கணும்.
நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் என்னன்னா காமெடி பண்றீங்களா? சரிடா, இப்ப என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேனே, அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் தம்பிக்காக பொண்ணு கேட்போன்னு புத்தி இருக்கா? ஓஹோ, அவ்வளவுதானே ராசா? கேட்டுட்டா போச்சு. எங்களுக்கும் இந்த மகாராணிய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அதானே என் செல்ல மொவனுடைய கொண்டாட்டி என் மருமகளை பார்க்கணும்னு எனக்கும் தோணாதா? வாயால வடச்சுட்டது போதும். சொல்றதோட நிறுத்தாம முதல்ல செஞ்சு காட்டுங்க. அத்தை அத்தை, போச்சுடா, நீ இங்க இருக்க. உன் மருமகாரி என்னன்னா அங்க கூப்பிட்டு இருக்கறா. சொல்லு பெரிய பொண்ணு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாளு? இன்னைக்கு கிளீனிங் டே. வீட்டை முழுக்க கிளீன் பண்ணி கழுவி விடணும். வாய்க்குள்ள கொசு போயிட போது மூடுவேன். ஆமால, இன்னைக்கு கிளீனிங் டேல. ரெடியா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளீன் பண்ணணும். பண்ணிட்டா போச்சு. என்னம்மா பண்ணிடுவோம். என்னத்த பண்ண போறீங்களோ? நல்ல காலத்திலே ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு என்னதான் பண்ண போறீங்களோ? ரெடியா இருங்க, நான் வரேன். கிளீனிங் டேயாம்ல, அதுக்கு நம்ம இங்க இருந்தா தானே பண்ண சொல்லுவா. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு வெளியே போயிட்டா அவளே பண்ணி முடிச்சிருவா. அப்படிதானே? கரெக்டா புடிச்சிட்டியே. நீதான் ஐடியா குடுக்கறதுல கில்லியாச்சு. அப்ப என்ன பாத்துக்கிட்டு வாடி ஓடிடுவோம். இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நல்லா போனோம்னு வெயி, அவகிட்ட கையும் களவுமா மாட்டிப்போம். உன் வழி தனி, என் வழி தனி. ஓ அப்படி. அவ முன்னாடி நான் முதல்ல போயிடுறேன், பிறகு நீ போ. சரி சரி சரி, ஒன்னா வெளியே சந்திப்போம். சரி சரி சரி, அப்போனா நீ முதல்ல போயிடு. அரை மெண்டலே, எத்தனை தடவை சொல்றது? நான் தான் முதல்ல போறேன். சரி சரி, நான் பாறேன். போ போ. நம்மா எங்க போற? அண்ணி, எனக்கு ஒரு புக் வாங்கணும், அதான் கடைக்கு போறேன். நல்ல காலத்திலேயே நீ படிக்க மாட்டிய. இப்ப தேவைப்படுது. சரி போ, போயிட்டு சீக்கிரம் வா கிளீன் பண்றதுக்கு. வந்துடுறேன். நீ ஆளப்பாரு வருவேன்னு நினைக்கிற? இந்த பக்கம் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே, சரியில்லையே. ஆஹா, முதல்ல பச்சை காய் போச்சு, பின்னாடியே சிவப்பு காய் போகுது. ஏதோ ஒண்ணு சரியில்லையே. என்னங்க துபாய் குறுக்கு சந்தா? யாருக்கிட்ட காதுல பூசு தெரியும்? ரைட் சைடா? துபாயில குறுக்கு சந்தே இல்ல. போய் சொன்னா கூட பொருந்த சொல்லணும்னு சொல்லணும். அத கூட என் மாமியார் கல்விக்கு சொல்ல தெரியாது. அத்தை, ஃப்ரெண்ட். ஓஹோ, பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. துபாய் குறுக்கு சந்தலா? எங்க போறீங்க அத்தை? ஃப்ரெண்ட் வந்து சொல்றேன். நீ வேலையெல்லாம் முடிச்சு மருமகளே நான் வந்துடுறேன். தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊர்ல இருந்து வராங்க. அதுக்கும் துபாய் குறுக்கு சந்துக்கும் என்னத்த சம்பந்தம்? வந்து சொல்றேன். ஹலோ, இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பாடலாம் பட வேண்டியதா இருக்கு. ஓஹோ, கதை அப்படி போதா? கேள்வி கேட்டே மனுஷனை கொல்றா. செத்த கிளவிய அம்மாவும் பொண்ணும் பிளான் பண்ணியா ஓடுறிய? வீட்டை கிளீன் பண்ணணும்னு சொன்னா ஓட்டமா ஓடுறிய? அதுக்காக என்ன நடிப்பு பாப்பா, உலகமாக நடிப்புடா. என்கிட்டே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? இந்த பெரிய பொண்ணு யாருன்னு காட்டு. கங்க்ராட்ஸ்டா. என்னடா உனக்கும் வந்திருக்கா? ஆமாடா, எனக்கும் கொடுத்திருக்காங்க. எத்தனாவது லெவல்ல செலக்ட் ஆயிருக்க? ஃபர்ஸ்ட் லெவல்ல. பாருப்பா. ஏய், கலக்கு கலக்கு. மேனேஜர் ஏன் கூப்பிட்டாங்க? நீங்க எல்லாம் எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஒருவேளை அந்த ஆளு என் வேலையை புடுங்கிட்டாரோ? மட பையா, அப்படிலாம் இல்ல. இவனுக்கு இன்னும் தெரியாது போல. தெரியவே தெரியாதுதான், சொன்னாதானே தெரியும். எதுக்குதான் நிக்கிறீங்க எல்லாம்? அவரு வேற என்ன கூப்பிட்டு இருந்தாரு. எதுக்கு? பொறுத்ததோ பொறுத்துட்ட, அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர்கிட்ட கேளு. என்ன பண்றீங்க இங்க எல்லாரும்? நீங்க தானே சார் கூப்பிட்டு இருந்தீங்க? ஆமா. எதுக்கு சார்? நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்டல ப்ரொமோஷன், கிளம்ப வேண்டியது தானே? இல்ல சார், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அதான் பேசிட்டோம்ல, வேலை பார்க்கலாம்ல. ஓகே சார். உனக்கு என்னப்பா வேலை? ஒன்னும் இல்ல சார். சும்மா நிக்காம போய் பார்க்கலாம்ல. ஓகே சார். என்ன எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? சொல்றேன், நல்ல விஷயம்தான். நம்ம ஆபீஸ்ல நீங்க ரொம்ப நல்ல வேலை பாக்குறீங்க. இப்படியே இருந்தா எப்படி? அடுத்த படி போக வேணாம்? ஆமா, இதனால உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இப்போ மேனேஜர் ஆயிருக்கீங்க. உங்க இடம் வேற. மேனேஜர் ரூம்ல போய் உட்காருங்க. நிறைய பேரு நீங்க தான் இன்டர்வியூ எடுக்கணும். சூப்பர் சார். தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். அதே போல இடம் மாத்துற மாதிரி சம்பளமும் 2 படி கூட்டியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். அதுக்கு எதுக்கு அழுவுறீங்க? ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன் சார். இந்த கடவுளே பார்த்து இப்பதான் கண்ணை திறந்து இருக்கிறாரு. இருக்கட்டும், கன்கிராட்ஸ். நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. சிரிக்கிறத விட்டுட்டு அழுவுறீங்களே புஷ்பராஜ்.
ஆனந்த கண்ணீர் வந்துட்டு. சரி சரி தொடச்சுக்கோங்க. ஓகே சார் நான் வரேன். சரிப்பா. ஏ ஆட்டமா? ஆமா, இனி என் ஆட்டம் திண்டாட்டம் தான். எத்தனை வருஷம்? முடியலம்மா அம்மா வாடி வந்து மூச்சு வாங்குது. எனக்கும் தாண்டி. வாமா, அங்க டீ கடையோ ஜூஸ் கடையோ இருக்கு. என்கிட்ட காசு இருக்கு, போய் சாப்பிடுவோம். இருக்குதா? வா போவோம். என்னம்மா வேணும்? இல்ல 2 ஜூஸ் ஐஸா போட்டுட்டாங்க. என்ன ஜூஸ் வேணும்? எம்மா என்ன சாப்பிடுற? 2 மேங்கோ மில்க் ஷேக் போடுங்க. ஆமா அங்கிள், அது நல்லா இருக்கும். புடிங்கம்மா. நல்லா இருக்குல்லடி மக்கா. மேங்கோ மில்க் ஷேக்னா சும்மா என்னையா வண்டியை நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணி ஆயிட்டா என் வண்டி ஓடாது. என்னையா சொல்ற? அட ஆமாமா, இறங்கி வேற ஆட்டோவை பாத்துக்கோ. உன்னை நம்பி தானே ஆட்டோல ஏறுறோம். இந்த மாதிரி வழியிலே இறக்கிடுவேன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. டைம் தெரியாம ஏத்திட்டேன். ஏன் இதுக்கப்புறம் ஓட்டினா உன் ஆட்டோ என்ன 2 அடி குறைஞ்சிருமா? அதெல்லாம் இல்லம்மா, ஓடாதுன்னா ஓடாது. சும்மா பேச்சு கொடுக்காம வேற ஆட்டோவை பார்த்துட்டு போயிடு. இந்த ஆட்டோ சங்கர் எப்பவுமே அவன் வாழ்க்கையில 6 மணிக்கு மேல ஆட்டோவை ஓட்டினதா சரித்திரமே இல்ல. சுத்தம். ஓஹோ, இந்த ஆளு குடிகாரனா? இதான் இந்த குடிகாரன் ஆட்டோலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க போல. எம்மா நில்லுமா. என்ன? காசு கொடுக்காம நீ பாட்டுக்கு போற. காசை கேட்டேன்னு வையன், உன் பல்ல உடைச்சுவேன் நான் இருக்க கோவத்துக்கு. ஏன்? சொன்ன இடத்துல கரெக்டா விட்டியா? அதான் சொல்றல 6 மணிக்கு மேல போகாது. இது வரைக்குமாவது கூட்டிட்டு வந்தல, அதுக்காவது பாதி காசாவது தரணும்ல. அதெல்லாம் முடியாதுடா. எம்மா நில்லுமா. அட போயா. கூட்டிட்டு போய் சொன்ன இடத்துல விடுனா வைன் ஷாப் கடை கிட்ட நிறுத்திக்கிட்டு ஆட்டோ நகராது, ஆளு நகராது, 6 மணிக்கு மேல போகாதுன்னு கதை விட்டுட்டு இருக்கான். இதான் இனி ஆட்டோ ஏறும் போது குடிகார பயலுவ கிட்ட ஏறிடக்கூடாது. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? எப்படியோ அந்த அம்மாவை கலட்டி விட்டாச்சு. அந்த வேலையை பாப்போம். யாவ், இந்த ஆட்டோ சங்கருக்கு ஒரு சரக்க கொடு. இந்தாமா, மடிச்சுட்டேன். உன் துணியை எடுத்து உள்ள வை. ஐடி புடவை எடுத்துக்கிறேன். வாங்க மருமவனே. மாமா வந்திருக்கேன், கண்டுதான் மாட்டிக்கிற. காட்டிய என்னடி கோடிய, உன் புருஷன் திருந்துற மாதிரி இல்ல. இது எத்தனை நாள் இப்படியே நீடிக்கும்? நானா தேடிக்கிட்டேன். நீ தானே என் தலையில கட்டி வச்ச இந்த ஆளோட கிடக்கணும்னு. சரி போ, வந்திருக்காருல சாப்பாடு போடு. இந்த ஆளுக்கு சாப்பாடு ஒரு கேடு. தினமும் ராத்திரி இந்த ஆளோட இதே ரோதனையா போச்சு. நீ துணி எடுத்து வையுமா. போ போ, எனக்கு தெரியும். யோவ், எழுந்திரியா. ஏய், சாப்பாடு கொண்டு வரலையா கோடி? எனக்கு சாப்பாடு ஒரு கேடு தரணுமா? ஆமா. பொறு கொண்டு வர. இந்தா, இன்னாத்துக்கு அந்த பாட்டில கையில வச்சிருக்க, தூக்கி போட அந்தார. ஏய் எழுந்திரடா. கூடு. குடி சாப்பிடு. ரசம் ஊத்து, பத்தாது. உன் மூஞ்சிக்கு ரசம் வேற கேக்குதா? ஊத்து ஊத்து. எத? ரசத்தை. இப்பதானே ஊத்துன. பத்தாது, ஊத்து. போதுமா? ஊத்து. இப்பதானையா ஊத்துன. ஊத்து, பத்தாது. போதுமா? ஊத்து, பத்தாது. ஊத்து. ஊத்துறேன்டா ஊத்துறேன். ரசம் தானே வேணும். ஊத்து. குடிச்சிட்டு போதையில எத்தனை தடவை ஊத்தாலும் ஊத்து ஊத்தா. இப்போ உன் போதைய தெளிய வைக்கிறேன் பாரு. ஊத்தச்சன்னா எங்கடிய பாரு. ஊத்துறேன். என்னாடி ஊத்தச்சனா ஏமால ஊத்திட்ட? ஆமா, ஊத்து ஊத்துன்னு ஊத்திட்டேன். இப்பவாவது போதுமா? சூப்பரா பண்ணிட்டமா, நல்லா பண்ணிட்டேன். உன்னை கெட்டின பாவத்துக்கு நல்லாவே ஊத்திட்டேன். இந்த டைலாக்க நான் சொல்லணும். உன்னை கெட்டிட்டு நான் தாண்டா பாவம். என்னம்மா, நம்மளாம் வெளியில வந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அண்ணி வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு வேலையா அவளே செஞ்சு முடிச்சிருப்பா. நம்ம பிளான் சக்சஸ். பாடி போவோம். வருமாவளே. சொல்லுங்க அத்தை. என்னம்மா
இது என்ன மர்மோலே இந்த கோலம்? ஆமாத்த, 2 பேர் வெளியே போயிருந்தீங்க, வந்துட்டீங்களா? வந்துட்டோம். ரொம்ப நல்லது. என் ஃப்ரெண்டு அவ வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கான், அதான் என்ன கூப்பிட்டுருக்கான். நான் வேற போனேன், வரேன். வந்துட்டீங்கல்ல, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, என்னால பண்ண முடியாது. முன்னாடியே போனது கூட நல்லதுதான், ஏன்னா கிளீனிங் வேலையை இப்ப நீங்க 2 பேர் பார்க்க போறீங்க பாத்தீங்களா, மறக்காம முடிச்சிருங்க. போயிட்டு வரேன். யாருக்கிட்ட? என் கிட்டேவா? போச்சு, மொத்தத்தையும் நம்ம தலையிலே கெட்டிட்டாளா? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அண்ணிய மட்டும் தனியா விட்டுட்டு போவேனாமா, உதவி பண்ணலான்னு. கூட மாட கை கொடுத்திருக்கலாம்ல நீ. என்னையும் கூட்டிட்டு போயிட்ட ஜூஸ் குடிக்க. அடி பாவி, என்னடி மாத்தி பேசுற? மொத்த பிளான் போட்டவளே நீதானடி. இப்படி ஏன் பக்கம் திருப்பிட்ட? தலையில கெட்டிட்டாலே நீயே பாரு, என்னாலலாம் முடியாது. முதல்ல என்ன மாதிரி கிரேட் எஸ்கேப் ஆயிட்டா. அப்படியே மறக்காம உங்க சோட்டு கலாட்டா சேனலை பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருங்க சொன்னாங்களே, அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோ உங்களை தேடி வரும். மறக்காம கமெண்ட் தட்டிடுங்க.